பல லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணை 70வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. நீலகிரி மலைப்பகுதியிலிருந்து வரும் பவானி ஆற்றில் மழை காலத்தில் வரும் தண்ணீரை சேமித்து வைத்து வறட்சி காலத்தில் பாசனத்துக்கு பயன்படுத்தும் நோக்கத்தில் பவானிசாகர் அணை திட்டம் 1947ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டது. 1948ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி 10 கோடி ரூபாய் செலவில் அணைக்கான கட்டுமான பணி தொடங்கப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உறுதித்தன்மையுடன் கூடிய ஷட்டர்களால் அணை எழுப்பப்பட்டது. இதன் கட்டுமான பணி 1955ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. தமிழகத்தில் வறட்சி நிலவிய காலத்திலும் பவானிசாகர் அணையால் தண்ணீர் பிரச்சினை இல்லாத மாவட்டமாக ஈரோடு மாவட்டம் திகழ்ந்தது. ஆண்டுதோறும் நன்சை மற்றும் புன்சை பாசனத்துக்கு கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறப்பு காரணமாக 2,07,000 விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன.